காலைதோறும் புதியவை. சட்டதிட்டங்களை மதித்தல். ஏப்ரல் 9. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. நமது மாநிலத்தில் உயிரியல் பூங்கா எங்கு உள்ளது என்று தெரியுமா? அதற்குள் சென்று பார்த்திருக்கிறீர்களா? பொதுவாக உயிரியல் பூங்காக்களில் மிருகங்கள் இயற்கை சூழலில் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை தாக்கிவிடாதபடி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். தடுப்பு வேலிகளை தாண்டி நாமும் மிருகங்களின் அருகில் செல்லக்கூடாது. இதற்கான எச்சரிப்பு பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் சிபுகே என்ற மாகாணத்தில் ஒரு உயிரியல் பூங்கா உள்ளது. அதிலுள்ள சிங்கம், கரடி, முதலை போன்றவற்றை பார்வையிட தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். இன்று செல்ஃபி மோகம் அதிகரித்து காணப்படுகிறது. எல்லாரிடமும் கையடக்கமான கேமராவும் உள்ளது. இந்த பூங்காவிற்கு வருகை தந்த வாலிபன் ஒருவன் செல்ஃபி மோகத்தினால் தடுப்பு வேலியை தாண்டி சென்று ஒரு முதலையுடன் செல்ஃபி எடுக்க முயற்சித்தான். அப்பொழுது திடீரென அந்த முதலை அவனது கையை கவ்விக்கொண்டது. அது மிகவும் பெரிய முதலை. அவனால் தனது கையை முதலையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை. வலியில் அலறி துடித்தான். மரண பயம் அவனை கவ்விக்கொண்டது. பின்னர் உயிரியல் பூங்கா காவலர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி அந்த வாலிபனை முதலையிடம் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். எந்த இடத்தை பார்வையிட சென்றாலும் அந்த இடத்திற்கென சில வரைமுறைகளும் சட்டத்திட்டங்களும் இருக்கும். அவற்றை பின்பற்றி நடந்து கொண்டால் தேவையில்லாத விபரீதங்களை தவிர்க்கலாம். சட்டத்திட்டங்களை மதித்து நடப்பதினால் நாம் அடிமைகள் என்று அர்த்தம் கிடையாது. சமாதானமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கே சமுதாயத்திலும் நாட்டிலும் சட்டத்திட்டங்கள் உள்ளன. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமது சந்தோஷத்தின் பொருட்டு தேவன் நாம் பின்பற்ற வேண்டிய சில சட்டத்திட்டங்களை வேதாகமத்தில் கொடுத்துள்ளார். தேவனுடைய வேதம் அல்லது வேத பிரமாணம் அனைத்தும் நமக்கு வேலியாக இருக்கிறது. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். நாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்கிறோமா? அதை சரியாக கடைபிடித்து மதித்து நடக்கிறோமா? யோசித்து நடைமுறைப்படுத்துங்கள். ஜெபம். பிதாவே, உம்முடைய வசனம் என்னும் வேலியால் எங்களை அனுதினமும் காத்தருளும். ஆமேன்.